நண்பர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கலாம். அது சகஜமான விஷயம்தான். ஆனால் அன்பு பரிமாற்றத்தில் வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அன்பை பெறுவதற்கும் அன்பை கொடுப்பதற்கும் ரெண்டு சைட்லையுமே விருப்பம் இருக்கும். அப்படி பெறுபவரும் சரி கொடுப்பவரும் சரி அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் என்னோட நண்பர் தான். கிட்டத்தட்ட 30 வருஷமாக கல்லூரி தோழர். பேசிக்குவோம் பழகிக்குவோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டூர்லாம் போகும்போது ஃபேமிலியோடு போவோம். அவங்க மனைவியும் என்னோட மனைவியும் நல்ல ஒரு கருத்து பரிமாற்றம், நல்ல ஒரு நட்பு உண்டு வச்சுக்கலேன் பேசும்போது வைக்கும்போது. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ட்ராவல். பட் ஆனால் கருத்தியல் ரீதியாக அவர் வேறு ஒரு கருத்து கொண்டவர், நான் ஒரு வேறு கருத்து கொண்டவர். அதனால் கொஞ்சம் தொலைபேசியில் பேசக்கூடிய அளவுக்கு தொடர்பாக இல்லாமல் போச்சு. கொஞ்ச நாள் வச்சுருந்தேன். அவர் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருந்தாங்க. பொண்ணு காதல் திருமணம் பண்ணிக்கிறாங்க. பொண்ணு தமிழ், அந்த பையன் அதர் வேறு ஸ்டேட்டு. கல்யாணம் முடிஞ்சு 2 மாதம் ஆச்சு. ஸோ ரிசப்ஷன் வைக்கிறாரு, வரவேற்பு கூப்பிடுறாரு, பத்திரிக்கை அனுப்பிச்சாரு, ஃபோனில் சொன்னார். சரி நானும் போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்துட்டு இப்போ ரிசப்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் என்ன நினச்சான்னு தெரியல, அந்த நண்பர் கூப்பிட்றாரு, என்னையே கூப்பிட்றாரு. கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷம் நீ வந்தது எனக்கு அப்படின்றாரு. எனக்கே ரொம்ப ஆகிடுச்சு. ரொம்ப நாள் தொலைபேசியில் பேசல. அப்படி இருந்தாலும் எனக்கு கல்யாணத்துக்கு போகணும், ஆசீர்வாதம் பண்ணணும், அதை வாழ்த்துணும்னு எனக்கு எண்ணம். அதனால் போயிட்டு வந்தேன். நாங்கள் 4 நண்பர்கள் போயிட்டு வந்தோம், சேர்ந்து போயிட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். நானும் என் மனைவி நேரில் வச்சுருந்தா கூட அவங்க வீட்டில் வந்திருப்பாங்க, ஒய்ஃப் வந்திருப்பாங்க அப்படின்னாப்புல அது இன்னும் எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. அது பாருங்கள், அப்போ இன்னும் நான் சொன்னாலும் என் ஒய்ஃப் அந்த சந்தோஷமாக நான் நினைக்கிறாப்புல. நாங்கள் 2 நேரில் வர முடியாது, ப்ராக்டிக்கலாக இம்பாசிபிள். படிக்க என் ஒய்ஃப்க்கு பையன் 10th படிக்கிறான். அதனால் அவனுக்கு இந்த எக்ஸாம் இருக்குது இந்த வாரங்களுக்கு. அவனை ப்ரிப்பேர் பண்ணாலும் வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை. 2 நாள் போக வேண்டியது இல்லையா, போக முடியாது. அதனால தான் நம்ம வரல அப்படின்னு சொன்னேன். இல்லைனா நான் கூட ஒய்ஃபோட போயிட்டு வந்துருப்போம், கார் எடுத்து நாங்களே போயிட்டு வந்துருப்போம். அப்படி சொல்லப்போ எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. நம்ம கொடுத்த அன்பு அவருக்கு மனசில் எதுவும் இதாக இருக்குது. நான் கொடுத்தது எனக்கு சந்தோஷம். சாப்பாடும் அருமையான சாப்பாடு. அது ஃபோனில் சொன்னேன், ரொம்ப அருமையான சாப்பாடு. 3 டிஷ் ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன். ஒன்று பைனாப்பிள் ரசம், 2வது வத்த குழம்பு, 3வது பலாப்பழ பாயாசம். சூப்பராக இருந்ததுங்க. இந்த 3ஐயும் பாராட்டினேன். சாப்பாடு அருமையாக இருந்தது, நண்பா நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ யார் பண்ணாங்கன்னு சொன்னாப்புல ரொம்ப சந்தோஷம் சொன்னாப்புல. இப்போ பாருங்கள், கொடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷம். கருத்தில் ரீதியாக 2 பேசிக்கல கொஞ்ச நாள். பார்த்தா பேசுவோம், வைப்போம், தொலைபேசி தனியாக பேசிக்கிறது. பட் கொடுக்கும்போது எவ்வளவு அவருக்கு அன்புக்கு அந்த 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 உணர்வை ஃபீல் பண்ணியிருக்காரு. நானும் எனக்கு ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன். அன்பை நிறைய கொடுப்போம். நம்ம யாராக இருந்தால் கருத்தில் ரீதியாக வேறுபாடு இருந்தாலும் நண்பர்களுக்குள்ள அன்பை கொடுக்குறதுல அந்த வேறுபாடு காமிக்கக்கூடாதுன்றதை எனக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி இருந்தது. அந்த நண்பன் அடுத்த நாள் கால் ஃபோன் பண்ணி பேசுனது எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு இனிமையான அனுபவம். அன்பு நிறைய கொடுப்போங்க. நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். நன்றி.